இப்போ வந்து மசாலா ரெடி. உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பாக இருந்தது, அதனால பாதி உருளைக்கிழங்கு ஓண்டு இருந்தது. அது சரி அப்புறம் போட்டுக்கலாமா இல்லை போடலாமான்னு போட்டாச்சு. சரி சால்ட்டியாக இருக்குது சொல்லிட்டு இப்போது மசாலா ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடல மாவு, பஜ்ஜி மாவு, எனிதிங் அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடல மாவு நீனு இருங்க. இல்லை போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. நிறைய ஃபுல்லாக போட்டாலும் ஓகே. என்னது சுபி இதில் கொஞ்சம் தண்ணி நானே ஊற்றுறேன். வேணாம் தண்ணி நான் ஊற்றுறேன். ஏன்னா நீங்கள் அதிகமாகிடுச்சுன்னா வேறு கடல அப்புறம் வேணும். நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. தண்ணி ஆகுதுன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. என்னை வேலை செய்ய விட்டா தானே தங்கச்சிக்காரி வேலை செய்ய விட்டா தானே. நான் தான் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன். பண்ணுறாங்க ஒருத்தவங்க. மாவு மாதிரி இருக்கா? ஆமாம் மாவு மாதிரி. ஆமாம் பஜ்ஜி மாவே தான்டா அது. பஜ்ஜி மாவே தான்டா அது. பச்சி மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே போதும். நான் செக் பண்ணுறேன். ரொம்ப நேரமாக மாவு கலக்குறீங்க ஜி. அவ்வளோதான் ஜி. எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கம்மியாக இருக்கீங்க. ஏமா எங்கள் மாமா ஏந்திக்கிட்டோம். ஆமாம் 3% தான் இருக்குது. சார்ஜ் போட்டு பாஸ் பண்ணிட்டா. அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சும்மா 2 குச்சி வச்சுட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கட் பண்ண ப்ரெட்டுக்கு 2 ப்ரெட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணி இதை பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வைடா வச்சு இந்த மாதிரி நம்ம அமுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கடல மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அதில் நல்லா டிப் பண்ணி அது நான் பண்ணுறேன். நீங்கள் ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணுங்க. 1 by 1 பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் கார்லிக் பிரெட் செய்யலாமா? கார்லிக் பிரெட் செய்யலாம். வெரி குட். நிறைய உருளைக்கிழங்கு போடுவேன்.